சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே சேது ரூமுக்குள்ள தமிழ் வந்ததும் பார்த்தா, சேதுவுடைய கவனிப்பு அதிகமாயிருது. மாத்திரை மருந்தெல்லாம் போட்டியா? நேரத்துக்கு சாப்பிடணும். டாக்டர் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் மறந்துடாம கரெக்டான நேரத்துக்கு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பத்தாவே சொல்லிருச்சு, நீ குழந்தை பிறக்கிற தட்டிக்கும் இங்கேவே இருக்கலாம் சரியா? அதனால திரும்ப அந்த கொட்டைக்கெலாம் நீ போக வேண்டாம். அப்பாவும் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பார்த்தா படுக்க போயிடுது. தமிழுக்கு வயிறு வலி தாங்க முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு கடந்து திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கு. சேது பார்த்தா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு. பாத்ரூம்க்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சேது பார்த்தா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நில்லு, கேட்குறேல, என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா? வயிறு எதுவும் வலிக்குதா? வயிற்ற பிடிச்சிக்கிட்டு இருக்க, பாத்ரூம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுது சொல்லு, டாக்டர்கிட்ட போமா, நான் வேணா டாக்டரை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க இல்லை, லைட்டாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் சொல்லவும், என்னது வயிறு வலிக்குதா? இந்த மாதிரி நேரத்தில் வயிறெல்லாம் வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லியிருக்கே, நான் வேணா போய் அப்பத்தா கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா படபடன்னு போய் இங்கே கீழே அப்பத்தா கிட்ட வராரு. அப்பத்தா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கூப்பிடுவோம். என்னடா இந்த நேரத்தில் நீ தூங்கலையா? எதுக்குடா என்னைய வந்து இப்படி உசுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இங்கே வா அப்பத்தா, அவருக்கு வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது சொல்லவும், என்னது வயிறு வலிக்குதா? காலையிலே அப்படி தாண்டா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, மோகனா அப்புறம் கஷாயம் வச்சு கொடுத்தா, இன்னும் அவளுக்கு வயிறு வலி போகலையா? இந்த மாதிரி நேரத்தில் வயிறுலாம் வலிக்கக்கூடாதேரா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா அப்பத்தா கிட்ட சேது சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை பார்த்தா ஈஸ்வரி விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னது வயிறு வலிக்குதா? 3 மாதத்துக்குள்ளே வயிறு வலிக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சரிடா, அவளை இங்கே இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கேட்கவும், அங்கே மாடியில் தான் அப்பத்தா இருக்கா. தூங்கவும் மாட்டிக்கிறா, பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கா. பாத்ரூமுக்கும் பெட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. கேட்டால் வயிறு வலிக்குதுன்றா. என்ன அப்பத்தா, எதுவும் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா? நம்ம வேணா டாக்டர்கிட்ட போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்கவும், இருடா இரு, அவளை இங்கே முதல்ல அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லவும், இங்கே சேது பார்த்தா தமிழை கூட்டிகிட்டு வராரு. என்னடி ஆச்சு, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இல்லை அப்பத்தா லேசாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லவும், என்னடி எங்கேடி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா ஈஸ்வரி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. வயிறே வலிக்கக்கூடாதே, வயிறு வலிக்குதுன்னா அப்போ என்னமோ நடந்திருக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சரி ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமா? இல்லை சேது டாக்டருக்கு ஃபோனை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்பத்தா சொல்லவும், இங்கே பார்த்தா சேது டக்குன்னு டாக்டருக்கு ஃபோனை போட்டு டாக்டரை வர சொல்லிடுறாரு. இங்கே வீட்டுக்கு பார்த்தா டாக்டர் வந்துடுறாங்க. அப்போ தான் பார்த்தா மோகனா வரவும், என்ன நடக்குது சேது, என்ன டாக்டர்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், இல்லை சின்னம்மா, இவ வயிறு வலின்னு சொல்லிட்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருந்தா, பாத்ரூமுக்கும் பெட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தா, அதான் அப்பத்தாட்ட இங்கே வந்து கேட்டேன். அப்பத்தா தான் டாக்டருக்கு வர சொல்லிச்சு. அதான் டாக்டர் வந்திருக்காங்க, டாக்டர் செக் பண்ணி பார்க்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் வயிறெல்லாம் வலிக்கக்கூடாதாமே, அப்பத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நடந்த விவரத்தை சேது சொல்லவும், இங்கே மோகனாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ டாக்டர் வந்துட்டாங்களா? எந்த டாக்டர் ஏது டாக்டர்னு தெரியாமல் இங்கே மோகனா பார்த்தா டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த தமிழை செக் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இங்கே வேகமாக பார்த்தா மோகனா வருது. டாக்டர் கிட்ட வரவும், டாக்டர் இல்லை டாக்டர், அவளுக்கு லேசான வயிறு வலி தான், அவள் தலைக்கு குளிச்சிருக்கா, அதனால வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மோகனா சொல்லவும், என்னம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் கூட்டிகிட்டு வந்த உங்கள் பையன் இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னார், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கேட்கவும், இல்லை டாக்டர், இது எங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை, நீங்கள் எதுவும் காட்டிக்கிறாதீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானே நீங்கள் சொல்லிடுங்க, லேசான வயிறு வலி இந்த மாதிரி நேரத்தில் அப்படி ஏதாவது வரும்னு சொல்லி ஏதாவது சொல்லிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மோகனா சொல்லவும், என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையன் ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு வராரு, நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் யார் சொல்கிறதுமா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா ஈஸ்வரி கேட்டுருது. ஓ, கதை அப்படி போகுதா? இவ மாசமாவே இல்லையா? இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மோகனா இம்புட்டாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுது.